கைஸ் நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கார்டன் பை த பே. கார்டன் பை த பேல இருக்கக்கூடிய கிங் ஃபிஷர் வெட்லேண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்ட் எப்படி இருக்குன்ட்டு. நாம் இப்போ வந்திருக்கிறது கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷனில் எக்ஸிட் 1ல் வெளியாகி இப்படி போகும்போது தான் அந்த சாத்தை பை த பே எல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷனில் எக்ஸிட் 1ல் வெளியானாலே நாம் இந்த பக்கம் உள்ள மெரினா பேரேஜ் போயிடலாம். காலையில் இந்த நேச்சரில் பார்க்குறதுக்கு இந்த மெரினா பேரேஜ் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. சிங்கப்பூரில் உள்ள ஒரு பெஸ்ட்டு ரூஃப் டாப்பாகவும் இருக்குது. நாம் இந்த இடத்துல லெஃப்டில் திரும்பும்போது தான் இந்த சாத்தை பை த பேன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. கிங் ஃபிஷர் வெட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் கார்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அதே போல் க்ளவுட் ஃபாரஸ்ட்டு, ஃப்ளவர் டோமு, சூப்பர் ட்ரீ க்ரோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. நாம் லெஃப்டில் திரும்பி தான் இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த ரூட் ஒரு சைக்கிளிங் ரூட்டு. நம்ம இந்த சைட்லேயே இந்த ரூட்லேயே போனோம்னா ஃபுல்லாகவே சைக்கிளிங் போகலாம். பே ஃப்ரண்ட் வழியாக அப்படியே வெளியாகிறதுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறது பக்கத்துலேயே அந்த ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து லெஃப்டில் வந்தோம்னாலே இந்த இடங்களுக்கு வந்துடலாம். நாம் இப்போ பார்க்குறது தான் அந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டோடு சேர்ந்துருக்கக்கூடிய லோட்டஸ் பாண்டு. இந்த சாத்தை பை த பேக்கு அடுத்தாலே இருக்கக்கூடியது தான் இந்த லோட்டஸ் பாண்டு. நல்ல ஒரு அழகான ஒரு வாட்டர் ஃபால் பேக்ரவுண்டில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடம் தான் கிங் ஃபிஷர் வெட்லேண்ட். நல்ல ஒரு வாட்டர் ஃபாலோட நல்ல ஒரு இடம். பின்னாடியே நமக்கு ஃபுட் கோர்ட்லேருந்து எல்லா வசதியும் இருக்குது. ட்ரிங்க்ஸ்லேருந்து எல்லாமே இந்த வசதியும் இருக்குது. ஒரு நல்ல இடமா இருக்குது. அதாவது இதுதான் அந்த சாத்தை பை த பேன்னு சொல்லக்கூடியது. இங்கே நமக்கு சாப்பாட்டிலேருந்து எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்ட். இந்த இடங்களில் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே தாமரை செடியும் தாமரையுடைய இலை எல்லாமே நம்ம இதில் பார்க்குறதுக்கு ஊரில் குளத்தில் எப்படி இருக்குமோ அப்படி அதே போல் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டு. இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளவர் டூம்லேருந்து கீழே இறங்கி அந்த வாக்கிங் பாத்தில் வந்தாலே இங்கே வந்துடலாம் அந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டுக்கு. அப்படி இல்லை, நீங்கள் கார்டன் பை த பே எம்ஆர்டி ஸ்டேஷனில் வெளியாகி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா சாத்தை பை த பே. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டு. இந்த இடங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் இந்த கிங் ஃபிஷருடைய சிலை வச்சுருக்கிறது நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது, நல்ல அழகான வியூவாக இருக்குது. நீங்கள் இந்த இடங்கள்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நமக்கு அந்த சைடில் இந்த பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டு. இருக்குது. அதே போல் இந்த ஃபுல்லாக தண்ணி எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான நேச்சர் சவுண்டோடு இருக்குது இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டு. இந்த கிங் ஃபிஷர் வெட்லேண்டில் இதில் பார்த்திங்கன்னா கிங் ஆஃப் லேக் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப்பில் உள்ள கிங் ஃபிஷர் எல்லாம் பார்க்கலாம். அதாவது தொண்டை பக்கம் வெள்ளையாட்டு உள்ள கிங் ஃபிஷர் பார்க்கலாம், மீன் கொத்தி பறவை பார்க்கலாம். அதே போல் காலரில் உள்ள கிங் ஃபிஷரை பார்க்கலாம், காமன் நார்மலாட்டு உள்ள கிங் ஃபிஷர். இது பார்த்திங்கன்னா ஓரியண்டல் டிராஃப் கிங் ஃபிஷர்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாமே நிறையா விதமான கிங் ஃபிஷர் எல்லாம் இங்கே பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல பார்க்குறான் இந்த கிங் ஃபிஷருடைய சிலை வேறு வச்சுருக்கு. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. இந்த இடத்துல ட்ராகன், இந்த இடங்களில் பெரிய உடும்பெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலையான் வாட்டர் மோனிட்டர் லிசார்ட்னு சொல்கிறாங்கல்ல, அதை தண்ணியிலே கிடக்கக்கூடிய தான் இருக்குது. முதல்ல மாதிரியே இருக்கும், ஆனால் முதல்ல கிடையாது. இது மோனிட்டர் லிசார்ட், அதாவது உடும்பு மட்டும்தான்.
இது வந்து நிறையா டைப் இருக்குது உடும்பில். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதோடைய கண்கள், மூக்கு இதெல்லாம் வித்தியாசம் உண்டு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதாவது நல்ல ஒரு அழகான வியூவாட்டம் இருக்குது இந்த கிங்ஃபிஷர் லேக்கில் இருக்கக்கூடிய இந்த கிங்ஃபிஷர் சேலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதுதான் ஒன்று இந்த இடமும் சேர்ந்தது. இங்கேயும் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ இல்லை நேச்சரை ரசிக்கோ இல்லைன்னா இயற்கையோடு சேர்ந்து பார்க்குறதுக்கோ ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிங்ஃபிஷர் லேக்கு. இந்த நீரோடைக்கு பக்கத்தில் இந்த செடிகளெல்லாம் வச்சு நல்ல அந்த தாமரை செடியெல்லாம் பார்க்கலாம். அதே போல் இந்த பூக்களெல்லாம் வச்சு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து காமனாக இந்த பறவைகளெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பறவைகளெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்தந்த பறவைகளுடைய இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும். யூஆரை ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ஒரு நல்ல இடமா இருக்குது. நீர் எருமை, அதாவது எருமை மாடு தண்ணிக்குள்ளே கிடக்கிற மாதிரியே ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமா இருக்குது. பார்க்குறதுக்கு தவளை மாதிரி இருக்கும், தவளை கிடையாது. இதெல்லாம் எருமை மாடுகள் தண்ணிக்குள்ளே கிடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி போட்டிருக்காங்க, எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு அழகான இடமாட்டம் இருக்குது இந்த இடம். இந்த டிராகன் ஃப்ளை லேக்கை பொறுத்தாலே நிறைய பேர் இந்த இடங்களில் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அதோட அந்த மெரினா பே சாண்ட்ஸோடு சேர்ந்து தெரிகிற மாதிரி, அதாவது அந்த மெரினா பே சாண்ட்ஸோடு தெரிகிற மாதிரி இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒத்தையில் வராதுங்க, ஃப்ரெண்ட்ஸு யாரோட வாங்க, இல்லைனா ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோட வாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நின்று பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல அந்த கிங்ஃபிஷர் இருக்கிறதும் அது பக்கத்தில் இருந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த மெரினா பே சாண்ட்ஸுடைய பேக் வியூவில் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிங்ஃபிஷர் லேக். அதுக்கு அடுத்தால நமக்கு இந்த இடங்களுக்குள்ளால என்னென்ன வேர்களோட மரங்கள், அந்த வேர்களோடு சேர்ந்து உள்ள மரங்கள், அதே போல் என்னென்ன மீன்கள் எல்லாம் பார்க்கலாம், நேச்சர் என்வாயர்மெண்ட்டில் உள்ள என்னென்னலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது மேங்குரோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே வரக்கூடிய அந்த வேரோடு வரக்கூடிய மரங்களெல்லாம் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மரங்களெல்லாம் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சுங்காபிள்ளை வெட்லாண்டில் அதிகமாக பார்க்கலாம். இந்த இடத்துல என்னென்ன மரங்கள், அதே போல் அதோடைய காயெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து காமனாக நிறையா வெட்லேண்டில் பார்க்கலாம். இந்த ரெண்டையும் சிங்கப்பூரில் நான் நிறையா வெட்லேண்டில் இந்த ரெண்டையும் காமனாக பார்த்துருக்கேன். அதே போல் இதுவும் பார்த்துருக்கேன். அப்படி இந்த மரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இடங்களில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்ம பார்க்குறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குது. அதே போல் இந்த கிங்ஃபிஷர் லேக்கில், இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டில் என்னென்ன காமன் டைப் உள்ள பறவைகளெல்லாம் பார்க்கலாம். மீன் கொத்தி, அதே மாதிரி அந்த கொக்கு, இப்படிப்பட்ட இதெல்லாம் பார்க்கக்கூடியது நமக்கு இதிலே பார்த்தாலே போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த கலர் பார்டரை வச்சே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இது எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இந்த கலர் பார்டர் வந்து நமக்கு இதிலே இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வச்சே பார்க்கலாம் நம்ம இந்த பறவைகளெல்லாம் எந்தெந்த இடங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு இடமா இருக்குது. இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டை பொறுத்தளவில் நீங்கள் உள்ளால் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகணுன்னாலும் அதுக்கும் ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நிறையா வாத்துக்களெல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாத்துக்களுக்கெல்லாம் எந்த ஃபுட்டும் கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இங்கே வரும்போது எந்த ஒரு உயிரினத்துக்கும் நீங்கள் இறை கொடுக்காதுங்க. வந்து நேச்சரை ரசிச்சுட்டு போங்க, அது ஒரு நல்ல இடமா இருக்கும். இந்த இடங்களில் வந்து நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நம்ம இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்குது இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டு.
இந்த உர்பான் வெட்லேண்ட்லன்னு சொல்லி தான் இந்த இடத்துல இந்த நாம் இப்போ பார்த்தது அந்த உர்பான் வெட்லேண்ட், அதாவது இந்த மரத்திலே வச்சு பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷெல்டர், அப்படி ஒரு நல்ல இடமாட்டு இருக்குது இந்த உர்பான் வெட்லேண்டு. இந்த உர்பான் அந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்ட் வந்து 1500 மீட்டர் ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மரங்களுடையது, அதே போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடங்களில் பார்த்தாலே தெரியும், பூக்கள் இது பார்க்குறதுக்கு நல்ல அழகான செடி, பூ, காய் எல்லாமே சேர்ந்தால பார்க்குறதுக்கு, அதாவது பூ அதே போல் அந்த மொட்டு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல இந்த வெட்லேண்டை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டுக்குள்ளால் நாம் இதில் நடந்து போகிறதுக்கே ஒரு நல்ல இடமா இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மரங்களெல்லாம் கவராக இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டை கொடுக்குது. வெயிலாக இருந்தாலுமே நமக்கு அந்த வெயில் காட்டிக்காத அளவில் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கிங்ஃபிஷர் வெட்லேண்டுக்கும் சாத்தை பைதபைக்கும் இப்படி போனோம் அப்படின்ட்டு. நாம் சாத்தை பைதபைக்கு அடுத்தால இருக்கக்கூடிய கிங்ஃபிஷர் வெட்லேண்டு தான் நம்ம பார்த்தோம். இந்த பக்கத்தில் போனால் கார்டன் பை த பே எம்ஆர்டிக்கும் போகலாம், சாத்தை பை த பே பார்க்கிங்க்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பே ஃப்ரண்ட் எம்ஆர்டி, விசிட்டர் சென்ட்ரு, சில்ட்ரன்ஸ் கார்டனு, ஓசிபிசி கர்வ், அதே போல் ஓசிபிசி அந்த சூப்பர் ட்ரீ கர்வ், அதே போல் ஓசிபிசி ஸ்கை வாக்கு, க்ளவுடு ஃபாரஸ்ட்டு, ஃப்ளவர் டோம்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த இடத்துல வந்து இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டோட முடிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல இப்படி பார்த்துட்டு போகிறதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு குளம், அந்த குளத்துக்குள்ளால் நல்ல ஒரு கிங்ஃபிஷரோட்டு வச்சுருக்கக்கூடிய அந்த டிசைனு, இது எல்லாமே ஒரு நல்ல வியூவாக இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த ஒரு மோனிட்டர் லீசடு இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கலாம். தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உடும்பு அடுத்தால் அங்கே வந்து மேலே வந்து உட்காந்துருக்கதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டில் உடும்புலேருந்து எல்லா விதமான மிருகங்களையும் பார்க்கலாம், வைல்டு லைஃப் அனிமலையும் பார்க்கலாம். நீங்கள் இந்த இடங்களில் ஊட்டர்லேருந்து எல்லா ஆமை எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஊட்டரெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த இடங்கள் ஒரு வசதியாக இருக்கும். நல்ல ஒரு அழகான இடம். இந்த இடத்துலேருந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஃபிஷருடைய வியூ எல்லாமே தெரியுது. இந்த பார்க்கலாம் உடும்பை, நீங்கள் இந்த இடத்துல உடும்பே பார்க்கலாம். நாம் இந்த கிங்ஃபிஷர் லேக்கை பக்கத்துலேயே நடந்து வர்றதுக்கு ஒரு நல்ல அழகான இடமாட்டம் இருக்குது. இந்த இடங்களில் இன்னும் நிறையா இடங்கள் இந்த கிங்ஃபிஷர் லேக்லேயே நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அந்த இடங்களில் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆமைகளுடைய சிலைகளெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டுக்கு வெளியில் நீங்கள் அந்த தாமரை செடிகளெல்லாம் வச்சு அதில் ஒரு ஆமையுடைய சிலையும் வச்சுருக்காங்க. பார்க்க ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. இது வந்து அந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டோடு சேர்ந்து வர்றதுனால இந்த இடங்களை நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கு, ரசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது. அதே போல் இந்த வெட்லேண்டை நம்ம உட்காந்து பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்ல இருந்து இந்த வாட்டர் ஃபாலெல்லாம் நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ளேஸாக இருக்குது இந்த கிங்ஃபிஷர் லேக்கு.
இந்த கிங்ஃபிஷர் லேக்கில் தான் இந்த இடத்துல இருந்து நம்ம பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம இந்த இடங்கள்ல இருந்தும் பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்ட் ஒரு நல்ல வியூவாக இருந்தது. நீங்கள் உடும்புலேருந்து ஊட்டூர்லேருந்து எல்லாமே நாங்கள் இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோட வந்தீங்கன்னா இந்த கிங்ஃபிஷர் வெட்லேண்டில் நல்ல விதமான ஃபோட்டோக்கள் பேக்ரவுண்டில் எடுக்கலாம். நீங்கள் மெரினா பை சாண்ட்ஸ் பேக்ரவுண்டில் வச்சு அந்த கிங்ஃபிஷருக்கு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்க வர நல்ல இடமா இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ட்ரைபாடோ இல்லைனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலாம்னு என்னுடைய சஜஷன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.